ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி தாங்க கறி குழம்பு போடுறதுக்கு உண்டான நாள் அவைலபிலிட்டியாக கிடச்சிச்சு. காலையில் தேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கறி குழம்பு போடுற வீடியோ இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்தவங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷங்க. என்னென்னு ஓடி வந்து கேட்டாங்க, இன்றைக்கி தேராச்சு, இன்றைக்கி என்ன வடை பாயசமானு கேட்டாங்க. இல்லைங்க கறிக்குழம்பு அப்படின்னு சொன்னோன்னே, கறிக்குழம்பா என்ன கறின்னு கேட்டாங்க. ஆட்டுக்கறின்னு சொன்னோன்னே அவங்க முகத்தில் வந்துச்சு பாருங்கள் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பாட்டிமா என் கண்ணத்தை தடவி கொடுத்து, ராஜாத்தி அம்முக்குட்டி தங்கம் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டியே நீ அப்படின்னாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுனால தான், டொனேஷன்னால தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் வந்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சுங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கணவரே காலையில் கறி கடைக்கு போய் 10 கிலோ கறியை எடுத்துகிட்டு வந்து செய்கிற இடத்துல கொடுத்துட்டாங்க. செய்கிறவங்கள்ட்டே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து சரியாக வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கங்க. இது மாதிரி வயசானவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கறி நல்லா வேக வச்சு காரம் அளவாக போட்டு உப்பு கம்மியாக போட்டு அழகாக பக்குவமாக சமைச்சு கொடுத்துருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டவங்க எல்லாமே சொன்னாங்க. இந்த பாராட்டுதல், இந்த ஆசீர்வாதம் எல்லாமே காணிக்கை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே போய் சேருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து மனசார ப்ரேயர் பண்ணிட்டாங்கங்க. அடுத்த முறை வந்து டீயும் பிஸ்கட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே கேட்டிருந்தாங்கங்க, சோப்புடப்பா, சோப்பு, விளக்குற சோப்பு, குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, ஷாம்பு, அன்றாட தேவைகள் வந்து கேட்டாங்க. பினாயில் அதெல்லாமும் வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்கேங்க. இவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மனசும் நிறைஞ்சிச்சுங்க. அப்படியே பார்க்க பார்க்க இதோட அருமையெல்லாம் நம்மளுக்கு தெரியலைங்க. வாரத்துக்கு 2 நடை நம்ம எடுக்கிறோம், நான்வெஜ் எடுக்கிறோம், இல்லை ஒரு தடவை எடுக்கிறோம். அது ஏனோ தானோன்னு சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா போயிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த சாதத்தில் இந்த கறி 4 கறியை பார்க்கும்போது அவங்க முகத்தில் வந்துச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க கை சரியில்லை, மூளை வளர்ச்சி சரியில்லை, எதுன்னே தெரிலங்க லைஃப்பில். ஆனால் அவங்க வாழ்க்கையும் ஓடிட்டு தான் இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் நம்மளும் புத்தி சுவாதீனமே இல்லாமல் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கோங்க. இவங்க பாருங்கள் கையில் அது பாருங்களேன் எப்படி பிணைஞ்சு ஒரு சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிடும்போது சாமியை பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நமக்கு கடவுளே நேரில் வந்து இதெல்லாம் இல்லாமல் நீ நல்லா இருக்க, குடும்பத்தோடு இருக்க, கை கால் நல்லா இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறத அனுபவிக்க மாட்டேங்கிறேன்னு கடவுள் கேட்குற மாதிரி இருக்குங்க. செவிலியை பார்த்து அரைஞ்ச மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு தடவை கத்திட்டே போகிறாங்கங்க.